ஹாய், நான் உங்கள் சேது. நம்ம ஊரு பொள்ளாச்சிங்க. ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். அதே மாரி இன்னைக்கு எங்க ஊரு ஒரு ஸ்பெஷல பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். எங்கன்னு கேட்கிறீங்களா? பொள்ளாச்சி டூ மீன்கரை ரோட் மேல இருக்கக்கூடிய வாழைக்கொம்பு அம்மன் கோயில் பத்தி தாங்க சொல்லப் போறேன். இது அம்ராமலிம் சுங்கத்துக்கு ஒரு 2 ஸ்டாப் தள்ளி இருக்கக்கூடிய வாழைக்கொம்புல தாங்க இருக்கு. ஊர் பேரும் வாழைக்கொம்பு தான், கோயில் பேரும் வாழைக்கொம்பு அம்மன் கோயில் தாங்க. இது ஊர்னால இந்த கோயில் பேர் வந்துச்சா, இல்ல கோயில் இருந்தங்காட்டி இந்த ஊர் வந்துச்சான்னு தெரியல. ஆனா எப்படியோ அம்மன் வந்துட்டாங்க. எல்லாத்தையும் அருள் புரியறதுக்காக. இந்த கோயில் பார்த்தீங்கனாலே அவ்வளோ ஒரு இயற்கை சூழல் இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே விநாயகர் கோயில். நல்ல ஒரு தரிசனமா பண்ணலாங்க. அவ்வளோ அழகா இருக்குது. பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறதே வந்து அரச மரத்துக்கு அடியில தான் இருக்குங்க. அதனால பெரிய அடர்ந்த ஒரு கிளைகளோட அரச மரம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க ஆர்க்கிடெக்ட் எவ்வளோ அழகா இருக்கு. ரீசென்ட்டா ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கும்பாபிஷேகம் நடந்ததுங்க. இந்த ஒரு தோப்புக்குள்ள இருக்கிற மாரி தான் இருக்கும். இதுக்கு வந்து தனித்தனியா கன்னிமார் சன்னதி, அப்புறம் கருப்பராயர் சன்னதி, அப்புறம் வந்து நாகராஜர் சிலைகள் எல்லாமே இருக்குதுங்க. நல்லாவே பீஸ்ஃபுல்லா சாமி கும்பிடலாம். 2 உயர்ந்த ஒரு குதிரைகள் 2 இருக்கு. அம்மனோட வாகனமா. அதுக்கப்புறம் இந்த காட்டுக்கு பின்னாடி தாங்க நம்ம அம்ராமலைம் ஆறு போகுது. ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும். ஒவ்வொரு நாள் வந்து தண்ணி போறதும் கூட தெரியுங்க. பாருங்க எவ்வளோ அழகா, எவ்வளோ ஒரு வடிவா இருக்கு பார்த்தீங்களா? அம்மன பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அப்படி ஒரு மெய் சிலுத்துரும். அந்த மாரி இருக்கும். சிங்க மேடையில வந்து அந்த கடவுள பார்த்தீங்கனாலே அப்படி இருக்கும். இந்த அம்மன அப்படியே ஆதிபராசக்தியே உங்க முன்னாடி இருக்கிற மாரி, அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும் சாமி கும்பிட்டா. இந்த வழியா வந்தா நீங்க வந்தீங்கன்னா, ஒரு 8 கோயிலுக்குள்ள வந்துட்டு போங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சுருவீங்க. நானும் அம்மா தான் இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருந்தோம் வெள்ளிக்கிழமைங்காட்டி. சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. நான் வேற பிக் எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துட்டு அம்மா வேற போஸ் குடுத்துட்டு இருந்தாங்க. சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த கோயில்ல வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, சித்திரை ஒண்ணுன்னு சொல்லி எல்லா நாட்களுமே விசேஷ பூஜைகள் இருக்குங்க. இங்க மண்டபம் இருக்கிறங்காட்டி அப்பப்போ கல்யாணம், காது குத்துன்னு சொல்லி எல்லா ஃபங்ஷனுமே நடக்குதுங்க. எங்க ஊர் மாரியே உங்க ஊர் பேர்லயே கோயில் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சூலக்கல் மாரியம்மன், தெய்வகுல காளியம்மன் சொல்லலாம். எங்க ஊர் ஏரியா பார்த்தா ஆனமலை. ஆனமலைன்னு சொன்னாவே மாசாணியம்மன் கோயில் தாங்க. அந்த மாரி உங்க ஏரியால என்னென்ன கோயில், என்னென்ன ஃபேமஸ்ன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணிருங்க. முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பெற்ற இன்பம் எல்லாம் பெறணும் இல்லையா? அதனால உங்க சொந்தக்காரர், ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். மறக்காம உங்க ஊர் ஏரியா ஃபேமஸ் கோயில கமெண்ட் பண்ணிருங்க.